ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் கவனிப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். தருமையான செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் உங்களோடு கூட விசுவாசிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி தட் பிலீவர்ஸ் மஸ்ட் சூஸ் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு கூட தொடர் போதனையாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். காரணம், ஏன் விசுவாசிகள் செழிப்பான வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா? தானா கிடைக்காது அது அப்படின்னும் போது அதுக்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்குது. ஒன்று, யோவான், இயேசுவோடு கூட இருந்த அன்பின் சீசனாகிய யோவான் தன்னுடைய விசுவாசிக்கு எழுதும் போது எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். As a pastor, I want you to be well in every part of your life. ஒரு போதகனாய் உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீ எப்படி இருக்க வேண்டும்? வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும், வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார். புது கற்பனையோ அல்லது புது உபதேசத்தை அவர் தன்னுடைய விசுவாசிக்கு சொல்லவில்லை. காரணம், உபாகமத்திலே மோசே தேவனுடைய ஜனங்களுக்கு அல்லது தேவன் மோசையை கொண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு சொன்ன காரியம் அதுதான். இஸ்ரவேலே, உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். நீயோ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லியிருக்கிறார். யூ சூஸ் த லைஃப். இஸ்ரவேலா இருக்கலாம், ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது நீ விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை நீ விசுவாசிக்க தவறிவிட்டால், நீ இஸ்ரவேலா இருப்பதனாலே எல்லாம் உனக்கு கிடைச்சிருது இல்ல. இஸ்ரவேலா இருக்கிற நீ தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறதை நீ விசுவாசிக்க வேண்டும், நீ நம்ப வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்க சொல்றார். நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ வாழக்கூடிய உலகத்தில், நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மரணமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. அதை தாண்டி நீ ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய வாழ்க்கையும் உனக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதனால நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால், ஜீவனை தெரிந்து கொண்டால் நீ பிழைத்து பெருகுவா என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப அதனாலதான் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் you must choose to be live blessing. விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் ஆசீர்வாதம் தானாய் கிடைப்பதில்லை. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீங்கள் தான் அதை உங்கள் வாழ்க்கையிலே தேர்வு செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். you should. நீங்கள் தான் அதை பண்ண வேண்டும். தேவன் தானாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, தானாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தானாய் தம்முடைய தேவனுடைய குமாரனை கொடுத்திருக்கிறாரு, பல காரியங்களை இலவசமாயும் தானாயும் கொடுத்திருக்கிறார். ஆனால் பல காரியங்களை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு காரியம் தான் இந்த ஆசீர்வாதமாய் வாழ்கிற வாழ்க்கை. Ask to be and choose to be live blessing. நீங்கள் கேளுங்கள், தேர்வு செய்யுங்கள் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான காரியத்தை எடுத்து பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நாம் செழிப்பாய் வாழ்வதற்குரிய வேலைகளை அவர் செய்து முடித்திருக்கிறார். பல காரியங்கள் அங்கு செய்யப்பட்டது. அதில் ஒரு காரியம், நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய குறைவை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவர் தரித்திரராகி நம்மை அவர் ஐஸ்வர்யவானாக மாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது சொல்லும்போது கலாத்தியர் 3வது அதிகாரத்துல அங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இன்றைக்கு புறஜாதிகளாய் இருக்கிற அல்லது விசுவாசிகளா இருக்கிற நமக்கு உண்டாகும்படி கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். என்ன ஆசீர்வாதம்? கம்பேரிசன் கொடுக்கிறாரு, ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கிறாரு. என்னது அது? ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சிலுவையில என்ன நடந்ததுன்றத பல நேரத்தில் விசுவாசிகளா இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வதில்லை. அது அறிந்து கொள்ளாதனாலதான் பண ஆசையிலும் பண இச்சையிலும் போய் விழுந்து மாட்டிக்கொள்வது, பொருளாதாரத்துல பல காரியத்துல வலுவிழந்து கிடப்பது. காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. சிலுவையில என்ன நடந்திருக்கிறது? வாட் ஹேப்பன் ஆன் தி கிராஸ்? ஏதோ என் பாவத்தை சுமந்து கொண்டார், என் சாபத்தை சுமந்து கொண்டார், அவர் என் நோய்களை சுமந்து கொண்டார்,
என்னுடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டார். அது மட்டும்தான் அதிகமா தெரிந்து வைத்திருக்கிறாங்க. இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தரித்திரத்தையும் சிலுவையிலே சுமந்து கொண்டார். உங்களுக்கு பதிலாக அவர் தரித்திரராயிருக்கிறார். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக you must reach because of ease அப்படின்றது. அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படியாக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். அப்ப அந்த ஐஸ்வர்யம் எப்படி உண்டாகிறதா? அந்த ஐஸ்வர்யத்துக்குரிய அடையாளம் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக கிறிஸ்து இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்றார். சரி, அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கானது. அது ஒவ்வொரு விசுவாசியும் நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் எங்கிருந்து ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த வழிகளில் இருந்து தான் you must choose to be live in a blessing life. ஆசீர்வாதமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அது இதே பூமியிலே, இதே உலகத்துல, இதே சபிக்கப்பட்ட உலகத்துல, இதே தரித்திரம் நிறைந்த உலகத்துல, இதே பொறாமை நிறைந்திருந்த உலகத்துல, இதே குறைவுகள் நிறைந்திருந்த உலகத்துல எப்படி தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து எப்படிப்பட்ட வழிகளின் மூலமாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இந்த பூமியிலே வாழ்ந்தான். இவைகளை ஒரு விசுவாசி அறிந்து கொள்ளும் பொழுது, இவைகளை ஒரு விசுவாசி புரிந்து கொள்ளும் பொழுது, இவைகளின் மீது ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற ஐஸ்வர்யம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது உண்டாயிருக்கும். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை தான் இப்ப நம்ம படிச்சோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைத்தாராம்? என்ன சொல்லி அழைக்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. கிட்டத்தட்ட 4 முறை, 2 வசனத்துல 4 முறை திருப்பி சொல்றார். I will bless you. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். சரி, அப்ப இந்த ஆசீர்வாதம் என்றால் என்னன்றது தான் நம்ம கவனிக்கணும். அதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல முதலாவது காரியமாக நாம் பார்த்தது ஆசீர்வாதம் என்றால் என்ன, வாட் இஸ் பிளெஸிங் என்று பார்த்தோம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் நல்ல வார்த்தைகளை கூறுவது, நல்ல வார்த்தைகளை சொல்லுவதுக்கு பேரு என்னவா இருக்கிறது? ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆதியாகமம் 1 தெரியாததுனாலதான் பல போதகர்கள், பல விசுவாசிகள் ஆசீர்வாதம்னா பணம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, பணம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம்னா பணம் இல்ல. ஆசீர்வாதம்னா என்னது? நல்ல வார்த்தைகளை கூறுவது. என்ன வார்த்தைகளை கூறுவது? நல்ல வார்த்தையை சொல்றதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு பாட்டு பாடணும் இல்லையா? என் தேவனால் நான் உயர்வேன், அதான் ஆசீர்வாதம். என் தேவனால் நான் பெருகுவேன், அதான் ஆசீர்வாதம். அது நிச்சயம் நடக்கும். அதுதான் என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் நல்ல வார்த்தைகளை கூறுவது, நல்ல வார்த்தைகளை அறிக்கிடுவது. அப்ப ஆசீர்வாதம் என்றால் நல்ல வார்த்தைகளை கூறுவது, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்க ரெண்டாவது பார்த்திருந்தோம், ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதாவது புரிந்து கொள்வதற்காக. there is another name. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தியமே இருக்குது. there is another name for the blessing. என்ன பேர் அதற்கு? ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதத்துக்கு மறு பேர் என்னது? ஜீவன். அதுதான் உபாகமத்துல இருந்து எடுத்து சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆசீர்வாதத்தை சாபத்துக்கும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். எதோட கம்பேர் பண்றாரு பாருங்க. அப்படின்னா ஆசீர்வாதம் என்றால் ஜீவன், சாபம் என்றால் மரணம். அதுதான் ஆதாமுடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான், அதனால் அவனுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாயிருந்தது. பின்பு சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் சாவாய் என்று சொல்லியிருந்தார். அவன் செத்தான். அதன் மூலமாக அவன் சபிக்கப்பட்டவனாய் அவன் 900 வருஷம் இந்த உலகத்திலே இருந்தான். அப்ப ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் ஒன்றுக்கு ஒன்று அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் ஜீவன் உண்டாயிருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப ஆசீர்வாதம் என்றால் நல்ல வார்த்தை கூறுவது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தோல்வி நிறைந்திருக்கிற வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்வதுதான் என்னது? ஆசீர்வாதம். அப்படின்னா அங்க ஜீவன் உண்டாகிறது. என்ன ஜீவன் உண்டாகிறது? வெற்றிக்குரிய ஜீவன் அங்கு உண்டாகிறது. இருள் நிறைந்திருக்கிற வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே ஒளி வீசுவதாக என்று சொல்வதுதான் ஆசீர்வாதமான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒளிக்குரிய ஜீவன் அங்கு உண்டாகிறது. ஒளி என்றால் அதுல ஒரு எனர்ஜி இருக்குது இல்லையா? ஆற்றல், வல்லமை. அப்ப அதனாலதான் ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆற்றல். ஆசீர்வாதம் என்பது அதற்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை, நன்மையான காரியங்களை உண்டு பண்ணக்கூடிய ஜீவன் அதற்குள்ள இருக்கிறது என்று அர்த்தம் அங்க. அப்ப இரண்டாவது காரியத்தை பார்த்தோம், ஆசீர்வாதத்தின் மறுபெயர் என்னது? ஜீவன் என்ற அர்த்தம். மூன்றாவது காரியத்தை பார்த்திருந்தோம், இயேசுவுக்குள் இருக்கும் ஜீவன் நமக்கான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. யாருக்குள் இருக்கிற ஜீவன் இது? ஏனென்றால் உலகத்திலும் பல காரியங்கள் ஜீவன் உள்ளதா இருக்கிறதாக மனிதர்கள் உணர்கிறார்கள்.
ஒருத்தர் சொல்றார் பணம் தாங்க வாழ்க்கை, அதாவது லைஃப், மணி இஸ் லைஃப். பணம் என்னவா இருக்கிறது? அது வாழ்க்கையாக இருக்கிறது. பணம் தான் ஜீவன் சொல்றாரு. அது பணம் தான் ஆசீர்வாதம் அப்படின்றாரு அவர். இல்ல, ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி தான் பணம், ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி தான் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி தான் செழிப்பு. தப்பு தலைக்கீழ புரிஞ்சுக்க கூடாதுல்ல. அப்ப பணம் தான் ஜீவன் கிடையாதாங்க. ஜீவனால் பணமும் என்ன பண்ணுகிறது? அங்கு உண்டாகிறது, ஐஸ்வர்யம் அங்கு உண்டாகிறது, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, பெருக்கம் அங்கு உண்டாகிறது. நம்புறீங்களா நீங்க அதெல்லாமே? அப்ப இந்த இடத்துல மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கான ஆசீர்வாதம் அல்லது நமக்கான ஜீவன் உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ள இருக்கிறது அது? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா உலகத்துல இல்ல. ஹலோ, நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற வேலையில் இல்ல, அதுக்காக வேலை செய்யாதீங்கன்னு சொல்ல. அந்த கையின் பிரயாசத்துல இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவின் ஜீவன், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையின் பிரயாசத்திலேயோ அல்லது உங்களுடைய திறமையிலேயோ ஆற்றலில் இல்லை, அது இயேசுவுக்குள் இருக்கும் ஜீவனில் இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்தால் தான் உங்க வேலை ஆசீர்வாதமா இருக்கும். அவர் ஆசீர்வதித்தால் தான் உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வாதமானதா இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் உங்களுடைய பணம் உங்க ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்போ உங்க ஆசீர்வாதத்தை உலகத்துல தேடாதீங்க, நன்மைகளை உலகத்துல தேடாதீங்க, கொடுத்திருக்கிற கடமைகளை செய்யுங்க. ஆனால் உங்களுக்கான ஆசீர்வாதம் யாருக்குள் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, இயேசுவுக்குள் அது இருக்கிறது என்கிறது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், உங்களுக்கான ஆசீர்வாதம் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்க வெளியே போய் தேடாதீங்க, ஊர் ஊரா தேடாதீங்க, பாஸ்டா தேடாதீங்க, கோயில் கோயிலா தேடாதீங்க, சபையா தேடாதீங்க, ஊழியமா தேடாதீங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அது உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் வசனத்தோடு எடுத்து விளக்கமா போதிச்சிருக்கிறேன். அதெல்லாம் கடந்த கால யூடியூப்ஸ்ல போயிட்டு கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கான ஆசீர்வாதம் அது உங்களுக்குள்ளே இருக்கிற வசனமே சொல்லுது. அது உங்கள் நாவிலே அதை வைத்திருக்கிறாராம். ஜீவன் எங்க இருக்கிறது? உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதம் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. செழிப்பு உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது அப்ப உங்களுக்கான ஆசீர்வாதம் வெளியே எங்கேயும் இல்லை. உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே அது உங்களுக்குள்ளவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். ஐந்தாவது காரியத்தை பார்த்தோம், ஆசீர்வாதம் தேவன் காண்பிக்கும் திசையில் இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? The blessings are in the direction that God shows. ரொம்ப முக்கியமான. ஏன்னா மனிதனுடைய இயல்பு, மனிதனுக்கு தேவன் மனதை கொடுத்திருக்கிறாரு, மனிதனுக்கு தேவன் சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு, மனிதனுக்கு தேவன் சுயமாய் செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறதுனால மனுஷன் எப்பவுமே தன்னுடைய மனதும் மாம்சமும் சுயமும் விரும்புகிறது தான் செய்ய ஆசைப்படுவான். எடுத்த உடனே அந்த இயற்கை குணம் அங்கே அதை நோக்கி தான் ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு விசுவாசியை புரிந்து கொள்ள வேண்டியது என்னது? என்னுடைய ஆசீர்வாதம் நான் எங்க நல்லா இருக்கும், என் லைஃப் எது, என் வேலை எது, என் குடும்பம் எதுன்னு நான் சூஸ் பண்றது இல்லை. என்னுடைய ஆசீர்வாதம் தேவன் காண்பிக்கும் வழியில தான் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் இருக்கிறது. blessing in the direction that God shows. தேவன் காண்பிக்கும் திசையில தான் என்னோட ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்பதுதான் அங்க அடையாளம். அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீயா ஒரு வழியில போகாத. அதுக்கு உதாரணத்துல தான் எடுத்து காண்பித்த. லோத்து தன்னுடைய மாம்சத்துல செயல்படுறான், தன்னுடைய மனதுக்கு பிரித்த விதத்துல அவன் லைஃபை சூஸ் பண்றான். அப்படி தன்னுடைய மனதுக்கு விருப்பமான சூஸ் பண்ணதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சோகமானால் அது கேவலமான ஒரு முடிவில் போய் முடிஞ்சதுன்றது பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. தேவன் காண்பிக்கும் வழியில் அவன் போனதுனால அவனும் அவன் பின்வரும் சந்ததியும் இன்றைக்கும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், சிலுவையில் இயேசு பெற்ற ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம் தேவன் காண்பித்த அந்த வழியிலே தான் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அப்புறம் ஆறாவது காரியமாக ஒன்றை பார்த்திருந்தோம், ஆசீர்வாதம் தேவனுடைய ஒத்தாசையால் உண்டாகிறது. கடந்த வாரத்தை பார்த்தோம். blessings are due to the God's aid. ரொம்ப முக்கியமானது. நல்ல வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, சுகமுள்ள வாழ்க்கை, ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதத்திற்குரிய எல்லா நன்மையான வாழ்க்கைகளும் நன்மையான காரியங்களும் அது யாருடைய ஒத்தாசையால் உண்டாகிறது? அது தேவனுடைய ஒத்தாசையால் தான் நீங்க ஆசீர்வாதமா வாழ முடியுமே தவிர எந்த மனுஷனுடைய ஒத்தாசையினாலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். காரணம், உங்களுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஒத்தாசையால் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. கடந்த வாரத்தை அதை எடுத்து பார்த்தோம் இல்லையா? ஒரு 4 நாட்டு ராஜாக்களை எதிர்த்து போரிட்டு ஆபிரகாம் அவர்கள் கொள்ளையிட்டு போயிருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வருகிறான். அந்த காப்பாற்றப்பட்ட சோதமின் ராஜா அவன் ஆபிரகாமுக்கு பொன்னியும் வெள்ளியும் பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்து, எங்களுக்காக யுத்தம் பண்ணினீர், எங்களை காப்பாற்றினீர்,
அதனால இந்த பொருட்களை எல்லாவற்றையும் நீர் வைத்துக் கொள்ளும் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? மெல்கிசேதேக்கு என்கிற இயேசுக்கு சமமான ஒரு ஆசாரியன் ஆபிரகாமை சந்தித்து அப்பமும் திராட்சரசமும் அவனுக்கு கொடுத்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தரால் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தரால் ஆபிரகாமுக்கு ஒத்தாசை, ஆசீர்வாதத்தின் உதவி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரால் உனக்கு உண்டாகணும்னு ஆசீர்வதிச்சுட்டு போறான். அதுக்கு அடுத்தது அந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறாரு. பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கும்போது ஆபிரகாம் அவருக்கு ஒரு செய்தியை கொடுக்குறாரு. என்ன செய்தியை கொடுக்குறாரு? இங்க பாரு சோதோமின் ராஜாவே, உன் கையினால் நான் ஒரு வாரை கூட நம்புவதில்லை, வாங்கிக் கொள்வதில்லை. காரணம், என் கரங்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்தி விட்டேன், நீட்டி விட்டேன். எனக்கு ஒத்தாசை, என் ஆசீர்வாதத்தின் ஆதாரம், என் ஆசீர்வாதத்தின் உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும். அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹலோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்குரிய வழிகள்லாம் இதுதான். அவன் சீமானாய் மாறினான்னா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தின் உதவி வரும், ஒத்தாசை வரும். ராஜாவாகி உமக்கு நேராக என் கரங்களை நான் நீட்டுவது இல்லை. ஆபிரகாமின் சந்ததிகளாய் நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உடையவர்களாக தான் இருப்பீங்க. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி போயிட்டு அவங்கள குஜாத் பிடிக்கிறதும், அவங்கள தூக்கி வைக்கிறதும், அவங்க மனசை குளிர் வைக்கிறதும் உங்களுடைய வேலை கிடையாது. ஏன்னா மாம்ச சேர்ந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க, உங்களுக்கு நன்மையெல்லாம் செய்வாங்க, உங்களுக்கு பெருசாக கொடுப்பாங்க அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆனால் நீங்கள் தான் சொல்லணும், வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்தி விட்டேன். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு உதவி எல்லாம் அவரிடத்திலிருந்து வரும். ஒரு நாளும் என் காலை தள்ளாட விட போறது இல்லை. நேற்று காத்தவர் இன்றைக்கும் என்னை காப்பார், இன்றைக்கு காத்தவர் நாளையும் என்னை காப்பார். ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் மாற்றுவாரை தவிர ஒரு நாளும் அவர் இஸ்ரவேலை காப்பவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கை பிடித்தவர் ஒரு நாளும் கைவிட போவதும் இல்லை. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து உண்டாகுது என்றால் ஆசீர்வாதத்தின் ஒத்தாசை எங்கிருந்து உண்டாகிறது? தேவனால் தான் உண்டாகிறது என்பதை எடுத்து காமிச்சிருந்தேன். இன்றைக்கு நான் பார்க்கிற காரியம் ஆசீர்வாதத்தை குறித்து. இன்றைக்கு நான் பார்க்கிற காரியம், ஆசீர்வாதம் பலிகளால் அல்ல கீழ்ப்படிதலால் உண்டாகிறது. ஆசீர்வாதம் எதால் உண்டாகிறது? பலிகளால் அல்ல கீழ்ப்படிதலால் உண்டாகிறது. சரி, எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேல் 15 அதிகாரம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரைக்கும். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் மண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் மண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அருமையான வேத பகுதி தான் இன்றைக்கான தலைப்புக்குரிய வசனமாக எடுத்திருக்கிறேன். வேத பகுதியாக அதுல 22 வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. சாமுவேல் சவுல் ராஜாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ராஜாவாகிய சவுலுக்கு சாமுவேல் ஆசாரியன் தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை, முக்கியமான ஒரு உபதேசத்தை, முக்கியமான ஒரு செய்தியை அவனுக்கு அறிவிக்கிறார். என்ன சொல்றாரு? என்ன நடந்தது அங்க சம்பவம்? தேவன் பாருங்க, எப்பவுமே இஸ் a God, பழி வாங்குகிறவர். அவர் என்ன பண்ணுகிறவர்? தேவன் பழி வாங்குகிற சத்துருக்களை, எதிரிகள் எல்லாம் விட்டு வைக்கிறவர் இல்லை. அந்த டைம்ல ஒன்றும் பண்ணாத மாதிரி இருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பழி வாங்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு இனத்தை தேவன் தெரிந்து கொண்டு அதை சவுல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அந்த இனத்தில் இருக்கிற ஒன்னத்தையும் விட்டுறாங்க. ஆடு மாடு மக்கள், அந்த நாட்டின் ராஜா எவனையும் விட்டு வைக்காது, மொத்த பேரையும் கொண்டு போடுது.
ஒரு ஆளு கூட அங்க ஒரு எறும்பு கூட விட்டு கூடாது அந்த தேசத்துல. எல்லாரையும் கொன்று போடு, எல்லாவற்றையும் எரித்து போடு, எல்லாவற்றையும் சாம்பலாக்கு, தேசமே இல்லாம போகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாமுவேல் அதுக்கு முன்னாடி பல யுத்தங்களை கடவுளுக்காக தேவனுக்காக செம்மையாய் செய்த மனுஷன். இந்த யுத்தத்தையும் செய்யறாரு. போய் செய்யும் போது கூட இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. இங்க வந்து பாரு, எதிரிகள் நாட்டுல என்ன அழகழகான பொன் பாத்திரங்கள் இருக்குது, வெள்ளி பாத்திரங்கள் இருக்குது, ஆடு மாடுகள் எல்லாம் பாருங்க, நல்லா கொழுத்த கன்றுகளா இருக்குது. இதெல்லாம் எப்படி அழிச்சு போட மனசு வருது? இதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்குறது பதில் இதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலிகளா என்ன பண்ணி விடுவோம், செலுத்தி விடுவோம் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க இஸ்ரவேல் மக்கள் தான். ஒரு ராஜா என்கிற ராஜா என்ன அவன் யாராலையும் ஆளப்படக்கூடாதவன். அவன் he should not be ruled by anyone. அதான் ராஜாவுக்குரிய முதல் தகுதியே. அவன் தான் லீடர்ஷிப் எடுக்கணும், அவன் தான் முடிவை எடுக்கணும், அவனுடைய டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷனா இருக்கணும். he should not be influenced by anyone. அவன் யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஒரு தகுதியில் இருக்கிறவன் தான் ராஜா. ராஜா சும்மா பேர் இல்லை, அதுக்குரிய சில தகுதியில் இருக்குது. அது இது ஒரு தகுதி. ஆனால் இங்க நடக்கிற சம்பவம் என்ன? Saul was influenced by the Israel people. இஸ்ரவேல் ஜனங்களால் சவுல் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். அவர்களால் அவன் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தவறான ஒரு கருத்துக்களை அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, வார்த்தைகளை. இந்த ஆடு மாடுகளை, இந்த நல்ல காரியங்களை அழிக்கிறதுக்கு பதில் இதெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்கு பலிகளை செலுத்துவோம், மற்றது தேவையில்லாத எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவோம். இன்னைக்கு பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஜனங்களுக்குள்ள விதைக்கிறான். Give the best to this world. ஒரு முறை பெஸ்ட் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி சவுல் பல யுத்தங்களை செம்மையாய் செய்தவன், அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரல. இந்த ஒரே ஒரு காரியத்தினால்தான் சவுல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய ராஜா என்கிற நிலையை இந்த ஒரு காரியத்தில் இழந்து போகிறானாங்க. எப்படி இழந்து போனான்? நாட் பிகாஸ் ஆஃப் ஹிம், அவனால் அல்ல, அவனுடைய காரியம் வேறு விதமா இருக்கிறது சொல்லப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சத்தியம். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவது அவர்களால் அல்ல, பல வெளி நபர்களால அல்லது ஆண்டவரை பற்றி அறிவில்லாதவர்களால, இவர்கள் கேட்ட உபதேசத்தை குறித்த ஞானம் இல்லாதனால they are influenced by the evil people. அப்ப என்ன நடக்குது? சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியம் என்கிற அந்த கருத்துல இருந்து மாறி, பரவாயில்ல தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்குது, எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி நாசமாக்குறதை விட இவங்க சொல்றது கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்குது. இவங்க சொல்றது கேட்கறது எப்படி இருக்குது? ரொம்ப இனிமையா இருக்குது, அற்புதமா இருக்குது. இதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்குறதை விட இதெல்லாம் கொண்டு வந்து நல்லதாக்கி இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி பலிகளா செலுத்தினா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப எப்படி இருக்கும்? பிரியமா இருக்கு. இன்னைக்கும் உலக மக்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் விசுவாசிகளே கூட அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். நீங்கள் தான் உங்க வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் சர்ச்சைக்கு போறலன்னா என்ன ஆயிட போகுது? ஒரு நாள் ஆண்டவரை தேடலன்னா என்ன ஆயிட போகுது? ஒரு நாள் ஆண்டவரை கனம் பண்ணலன்னா என்ன ஆயிட போகுது? கொஞ்சம் அங்கே இங்கே சுத்திட்டு கிடக்கு, கொஞ்சம் அங்கேயும் போயிட்டு வந்துருக்குது. அப்புறம் வந்து அவர் காணிக்கை கொடுத்துரு, தசமாகம் கொடுத்துரு, உன் பலிகள் எல்லாம் எல்லாத்தையும் செலுத்து. பலிகள்னா என்னன்னு புரிஞ்சுங்க. சாக்ரிஃபைஸ்னா நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குற எல்லாமே பலிகள் தான். ஒரு நேரத்தை கொடுக்குறீங்களா, அது பலி. அது ஒரு பணத்தை கொடுக்குறீங்களா, அது பலி. ஒரு வேலையை செய்றீங்களா, அது பலி. Each and everything that you offer to God is sacrifice. நீங்கள் தேவனுக்காக எதை கொடுத்தாலும் அது என்னவா இருக்கிறது? பலிகளாக இருக்கிறது. அப்ப அதுதான் அங்க பாயிண்ட். அங்க இப்ப என்ன பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா, நான் எதை கொடுக்கிறேனோ அதுதான் சிறந்தது, அதை விட சிறந்தது இல்லைன்னு சவுலுக்குள்ள ஒரு எண்ணம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் சாமுவேல் அவரை சந்திக்கிறார். சந்திக்கும் போது கூட பாருங்க, சவுலுக்கே தெரியல தான் செய்திருக்கிறது எவ்வளவு பேர் தவறுன்னு. சாமுவேல் கேட்கிறாரு, என்னப்பா ஆண்டவர் சொன்ன மாதிரி யுத்தத்தை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா, சவுல் பாருங்க சொல்றான், ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு நானு வெறும் ரொம்ப கிளியரா பண்ணி முடிச்சுட்டு நானு ஒண்ணு கூட மிஞ்சல அப்படின்பான். அப்பதான் சாமுவேல் கேட்கிறார், அப்ப என் காதுல கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம், குதிரைகளின் சத்தம் கேட்டா பரவாயில்ல, எனக்கு யுத்தத்துல போறவன் குதிரை எடுத்துட்டு போலாம். ஆடு மாடுகள் சத்தமா யுத்தத்தை முடிச்சுட்டு வர ஆளுகிட்ட கேட்குது, எங்க இருந்து வந்துச்சு அதெல்லாம்? அப்பதான் சவுல் பதில் கொடுக்குறான், உம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னது? ஆடு மாடுகள்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு வந்து அதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலிகளை செலுத்திட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பேச்சை கேட்டு அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன்றான். அப்பதான் சாமுவேல் சவுலுக்கு ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருங்க? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம். எந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம்? தேவனுடைய வசனம், தேவனுடைய உபதேசம், பிரசங்கம்,
தேவனோட வார்த்தை இதுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில நீ கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு எப்படி இருக்குமோ பிரியமா இருக்குமோ. ஹலோ, சர்வாங்க தகனங்களும் பலிகளும் யாருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு முதலாவது எது பிரியம் தெரிஞ்சுக்கோ சவுலே. கர்த்தருக்கு எது முதலாவது பிரியம் என்பதை தெரிந்து கொள் விசுவாசியே. உன் பலிகள் அல்ல. எதை தேவன் எதிர்பார்க்கிறார்? அவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். எதை பார்க்கிலும்? உன் பலியை பார்க்கிலும் அந்த பலி செலுத்துவதற்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. என்னது அது? கீழ்ப்படிதல். உன் பலியில கூட தேவன் எதிர்பார்க்கிறது தான். Whatever you offer to God, you should do it by obedience. நீங்கள் செய்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காணிக்கை தசமபாகம் கொடுக்குறீங்க, you are giving because of your obeying God. அவ்வளவுதாங்க. கீழ்ப்படிவதன் மூலமாக அதை கொடுக்கிறீர்கள். இதன் மூலமாக கொடுக்கிறீர்கள். அதை அப்படி கொடுத்தாதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நன்மையாக திரும்புகிறது. நீங்கள் கடமையாகவோ அல்லது மற்றவர்கள் சொன்னார்கள் என்பதற்காகவோ அல்லது உங்கள் மாம்சம் அல்லது ஒரு மனம் எதிர்பார்க்கிறது என்பதற்காக கொடுக்கும்பொழுது தேவனை அல்ல, நீங்கள் மனிதரையே பிரியப்படுத்துகிறீர்கள். தேவனை அல்ல அல்லது உங்களையே நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்கள். அதான் பிரச்சனையாங்க. சாமுவேல் சவுலுக்கு சொல்ற காரியம் தான். நீ தேவனை கீழ்ப்படிவதற்கு காட்டிலும் இந்த ஜனங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க மனசை மகிழ்ச்சி ஆக்கினேன். அவங்க சொன்னது பரவாயில்ல, இந்த ராஜா நல்ல ராஜா, நம்ம சொன்னது என்ன பண்ணிக்கிட்டாரு, அவரு கேட்டுக்கிட்டாருன்னு பேரு கிடைச்சதே தவிர அதால எவ்வளவு பெரிய காரியத்தை நீ இழக்க போகிறாய் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எது கொடுத்தலும் உத்தமம்? அங்க கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தான் உத்தமம். ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளமே தான் கீழ்ப்படிதல், அடுத்தது செவி கொடுத்தல். இது ரெண்டுமே இல்லைன்னா he is not fit to be a Christian. நீ பிலீவரா இருக்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, ஒரு விசுவாசியா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய முதல் தகுதி என்ன? செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் தான். தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படி உங்கள் உள்ளங்களை தர வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வசனங்களையும் வழிகளையும் கேட்பதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இது ரெண்டு ஹேபிட்டுமே இல்லை, இது ரெண்டு பழக்கமே எனக்கு கிடையாதுங்க எனக்கு அப்படின்னா you are not fit to be a believer. விசுவாசி இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஒன்றும் நடக்க போறது உன் வாழ்க்கையில. சும்மா வந்துட்டு போக வேண்டியது. நோவா பேழையில இந்த காகம் சும்மா வந்துட்டு போயிட்டு இருந்தது, இடத்த அடைச்சிக்கிட்டு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு இடத்துல வராமே போயிருச்சு. அது அந்த மாதிரி ஆயிடுது நிறைய நேரம். நீ உள்ள இருந்தால் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், உள்ள இருந்தால் தேவனால் பாதுகாக்கப்பட வேண்டும். நீ உள்ள இருப்பாயானால் உள்ள இருந்த யாக்கோபை போல 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் மாற வேண்டும். You should be blessed. ஏன் பிளஸிங் இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கடவுள் தடுத்துட்டாரா? கடவுள் உங்க மேல பொறாமையா இருக்கிறாரா? கடவுள் உங்க மேல எரிச்சலா இருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. வசனமே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கரத்தை மட்டுப்படுத்தினார்கள். என்ன பண்ணினார்கள்? அவர்கள் மட்டுப்படுத்தி அவங்க தடுத்தாங்களாம். முடியுமாமா? முடியும். ஏனென்றால் தேவன் உங்களை பிள்ளைகளாய் பார்க்கிறார். நீங்கள் தடுத்தீங்கன்னா அவங்கள வற்புறுத்தி அதை மீறி உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து உங்களை அட வச்சு உங்களை வாமிட் பண்ண வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நாள் விருப்பம் இல்லை. So he never force you to do anything. அதனால தேவன் ஒரு நாளும் எந்த காரியத்தையும் வற்புறுத்தி மிரட்டி உங்களை செய்ய வைப்பவர் அல்லவே அல்ல. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. அப்ப ஆசீர்வாதத்தின் முதல் காரியமே என்னது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 23 பாருங்க. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, ஆசீர்வாதத்தை எப்படி சவுல் இழந்து போனார் சொல்றார். எதை புறக்கணித்தபடியினாலே? how a believer, எப்படி ஒரு விசுவாசி தரித்திரத்துக்குள்ள போக முடியும்? எப்படி ஒரு விசுவாசி ஆசீர்வாதத்தை இழக்க முடியும்? எப்படி ஒரு விசுவாசி நன்மைகளெல்லாம் இழக்க முடியும்? எப்படி ஒரு விசுவாசி வெற்றி பெற முடியாதவனா போக முடியும்னா அது ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண? கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே. என்ன பண்ணினபடினாலே? அந்த புறக்கணிப்புனா என்ன? கீழ்ப்படியாதபடியினாலே, செவி கொடுக்காதபடியினாலே கர்த்தரும் அவரும் உம்மை ராஜாவா இராதபடிக்கு என்ன பண்ணினார்? அவர் புறக்கணித்து தள்ளினார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது ஆசீர்வாதம் உன்னை புறக்கணிக்குது, நன்மை உன்னை புறக்கணிக்குது, கிருபை உன்னை எல்லாமே புறக்கணிக்குது. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் வித்து, அந்த வார்த்தை தான் ஜீவன், அந்த வார்த்தை தான் உங்களையும் தேவனும் இணைத்திருக்கிறது. உங்களுக்கும் தேவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களையும் தேவன் இணைத்தது இந்த வார்த்தை, இந்த வசனம், தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினீர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமானது? வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிவதில்லை. ஏன்? ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானது. ஜீவனை காட்டிலும் மிக பெரியது அது.
உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய், செழிப்புள்ளதாய், வெற்றி உள்ளதாய் மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். அதை புறக்கணிக்கும் போது நீங்கள் ராஜாவின் ஸ்தானத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் ராஜாவா இராதபடிக்கு அவரும் உங்களை என்ன பண்ணுகிறார்? அங்க புறக்கணி. அந்த அவரும் என்கிற வார்த்தை தான் அங்க அவர் கொடுத்த ஜீவன், அவர் தந்த வார்த்தை, அவர் தந்த ஆசீர்வாதம், அவர் தந்த நன்மை. கடவுளுக்கு அந்த வேலை கிடையாது. தாழ்ந்தோடு உயர்த்துகிறவராக இருக்கிறார். குழியில விழுந்தவர்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசி குழியில போய் விழறான், ஒரு விசுவாசி கவிழ்ந்து போகிறான், ஒரு விசுவாசி தரித்திரத்துக்குள்ள போகிறான், ஒரு விசுவாசி ஆசீர்வாதத்தை இழக்கிறான், ராஜாவின் ஸ்தானத்தை இழக்கிறான்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வார்த்தையை புறக்கணிக்கிறான், வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, வார்த்தைக்கு அவன் செவி கொடுப்பதும் இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அங்கு உத்தமம். சிம்பிளா சொன்ன பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? கீழ்ப்படிதலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரி, இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 15 அதிகாரம். ஆதியாகமம் 15 அதிகாரம். ஆசீர்வாதம் பலிகளால் அல்ல, கீழ்ப்படிதலால் உண்டாகிறது. ஆசீர்வாதம் எதால் உண்டாகிறது? கீழ்ப்படிதல் மூலமாக உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 15 இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் அது. ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வாதம் உண்டானது என்றால், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு என்ன பண்ணினான்? அவன் கீழ்ப்படிந்தான். அதனாலே அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறினான். ஆதியாகமம் 15 1 பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு பாருங்க, அவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எவ்வளவு தனிமையை உணர்றான், எல்லாமே அறிந்தவராய் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? அது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை, உங்களுடைய சூழ்நிலையை, உங்களுடைய நிலையை எல்லாவற்றையும் அறிந்தவராய் அவர் இருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய நிலையும் அறிந்தவர், அவனுக்கு என்ன நிலை என்றதை புரிஞ்சு கொண்டவர் வந்து அவன்கிட்ட வந்து பேசுறார். ஆபிரகாமே, நான் உனக்கு யாரா இருக்கிறேன்? கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் உனக்கு? கடவுள் எப்படி சொல்றார்? நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை கடந்த வாரத்தை போதிச்சிருந்தேன். ஆபிரகாம் ஒன்றும் சாதாரண வீக்கஸ்ட் பர்சன் ஒன்றும் கிடையாது. வார்த்தை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும் போது ஆபிரகாம் ஒன்றும் நொடிஞ்சு போன இடத்துல ஒன்றும் இல்லை. ஆபிரகாம் 4 நாட்டு ராஜாக்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை துரத்தி அவர்கள் களவாடி கொண்டு போயிருந்த அபகரித்த எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன், பராக்கிரமம் உள்ள ஒரு மனுஷன், பலன் வாய்ந்த ஒரு மனிதன் ஆபிரகாம். அந்த சங்கதிகள் எல்லாம் முடிஞ்சு வருது. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாழ்ச்சி அல்லது மிகப்பெரிய குறைவு, மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் உண்டாயிருந்திருக்கலாம், வேலைக்காரர்கள் உண்டாயிருந்திருக்கலாம், ஆடு மாடுகள் உண்டாயிருக்கலாம், மற்றது எல்லா ஆசீர்வாதம், மற்ற எல்லா நன்மைகளும் அவனுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு அங்கே இல்லாம இருக்கிறத பார்க்கிறார். அல்லாஹ் சொல்ற, நான் உனக்கு பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். என்னது அது? 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? எப்படி கேட்கிறான் பாருங்க. என்ன தருவீர் ஆண்டவரே? ஏற்கனவே வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவன் கேட்க வரது அதான். சொன்னீரே, சொன்னபடி செஞ்சீரா? என்னை அழைக்கும் போது 75 வயசுல என்னை அழைக்கும் போது என்ன சொன்னீர்? நான் உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், எனக்கு ஒரு சந்ததி உண்டாகும், எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகும் சொல்லிடலாமா? 75 வயசுல என்ன கூப்பிட்டீர் என்ன? ஆனா இன்னைக்கு வரைக்கும் மற்றதெல்லாம் எனக்கு கிடைச்சது, உண்மை தேடி எனக்கு மற்றதெல்லாம் உண்டாயிருந்தது. எனக்கு பொண்ணும் பொருளும் உண்டானது, வேலைக்காரர்கள் உண்டானார்கள், மற்ற எல்லா காரியத்திலும் நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் எனக்கும் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எல்லாம் உண்டாயிருச்சு, ஆனா அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே கேட்கறான். தப்பு வந்து ஆண்டவர் மேல கிடையாது, இவன் மேல அடுத்த வாரம் எடுத்து காட்டுறேன். ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்கு தடையாகிறது அல்லது ஆசீர்வாதம் எப்படி நமக்கு தாமதிக்கிறது? how blessings are delayed. அதுக்கு காரணமா நம்ம தான். ஆசீர்வாதங்கள் தாமதாவது. எப்படி ஆசீர்வாதம், நமக்கான ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்குதோ, அதே போல் நம்முடைய ஆசீர்வாதம் தடையாவதும் அல்லது நம்முடைய ஆசீர்வாதம் நிதானமா இருப்பதும் அல்லது கிடைக்காம இருக்கிறது காரணம் யாரு தான்? நம்ம தான், ஆண்டவர் அல்ல. பிகாஸ் he already blessed us.
கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் வசனம். அப்படின்னா ஆல்ரெடி பிளஸ்டு. அப்ப நான் ஏன் ரிசீவ் பண்ணல, என் வாழ்க்கையில ஏன் பார்க்க முடியலன்னா அதுக்கு பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. அடுத்த வாரம் அதை எடுத்து காண்பிக்கிறேன். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து. அப்ப இந்த இடத்துல அவன் அதை கேட்கிறான், ஆண்டவரே நான் எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, நான் என்ன செய்யறது சொல்லிட்டு அடுத்த காரியத்தை கவனிக்கணும். அவன் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை தெரிஞ்சுட்டு தான் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்றது இப்ப தெரியும் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னது? அதுக்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். யாரு? எலியேசர். வீட்டு 2000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஆடு மாடுகள் இருக்குது. ஒரு பெரிய தொழிலதிபர் நிலையில சீமானாய் ஆபிரகாம் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு மேனேஜர் தேவை. அந்த மேனேஜர் யாருன்னு பார்த்தா தமஸ்கு ஊரானாகிய எலியேசர். அவன் எப்படிப்பட்டவன்னா ஆபிரகாம் கண்பட சிறு வயதுல இருந்தே அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு மனுஷன். இப்ப இந்த நிலைக்கு அவன் உயர்ந்திருக்கிறான். ஆபிரகாமுடைய எல்லா சொத்துக்களையும், ஆபிரகாமுடைய எல்லா வருமானங்களையும், ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்த எல்லா நன்மைகளையும் அவனே எல்லாவற்றையும் கணக்கிட்டு அவனே எல்லாத்தையும் பார்த்து பராமரித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்கிறான். ஆபிரகாமுக்கு என்னன்னா, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் மற்றது எல்லாத்தையும் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாதபடினாலே இந்த வேலைக்காரன் நம்ம இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான், நல்ல மனுஷனா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். அவன் திருட மாட்டேன்றான், பொய் சொல்ல மாட்டேன்றான், ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு மனுஷனா இருக்கிறான், சின்ன பையனா வர இருக்கிறான். பேசாம இவனை நமக்கு யாராக மாற்றி விடுவோம், மகனுக்குரிய அந்த அந்தஸ்து, மகனுக்குரிய அந்த உரிமையை கொடுத்து அவனை மாற்றி கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றோம் இல்லையா, தத்து பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா, அல்லது என் சொத்துக்களை அடுத்த வாரிசுன்னு கொண்டு வராங்க இல்லையா, அதே நிலையை தான் ஆபிரகாமும் எடுக்கிறாங்க முடிவை. அதே நிலையில என்ன பண்ற ஆபிரகாமும் அங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நல்லா எடுக்கிறான். எடுக்கும்பொழுது இதுதான் ஆண்டவர்கிட்ட கன்வேவும் பண்ணிடுறான், மறைக்கலாம், தைரியமா சொல்லிடுறான். எப்படி சொல்லிடுறான்? இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். பின்ன ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். எப்படி இருக்கிறான்? அவன் முடிவே பண்ணிட்டான் ஆளு. எலியேசர் என் வீட்டு வேலைக்காரன், இப்ப மேனேஜரா இருக்கிறவன், இவனே யாரா இருக்கிறான், எனக்கு சுதந்திரவாளி, இதுக்கப்புறம் புள்ள பெற்று அதை வளர்த்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, ஈஸியான மெத்தடுக்கு நான் வந்துடுறேன். இவனை எடுத்து இவனை வளர்த்து இவனை அபிஷேகம் பண்ணி இவனை எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு சொல்லி இனிமேல் அடுத்த என்னோட வாரிசு இவன் தான் அப்படின்றது சொல்லி வேலையை முடிச்சிடலாம் ஆண்டவரே. அதனால எலியேசரே என்னுடைய வாரிசா இருந்துட்டு போகட்டும். பல நேரத்தில் நம்ம எடுக்கிற குறுக்கு வழியை தான் அவனுடைய வழிகளை காத்திருப்பதற்கு பதில், அவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு பதில், வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் தான் நீங்க சுதந்திரிக்க முடியும். அந்த நீடிய பொறுமையும் விசுவாசமும் இல்லாதபடினாலே ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய மனது விரும்புகிறபடி நம்முடைய வழிகளை நம்ம யோசிக்கிறபடி அதை முடிவு பண்ணிடும். இதுதான் பிளெஸிங் லைஃப், இதுதான் பிளெஸிங் வே, இப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக ஆரம்பிக்கிறோம். அது பண்ணும்போது முதல் விஷயம் என்ன? சவுல் பண்ண தப்பு தான். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், செவி கொடுத்தல் உத்தமம். ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார், உன் மூலமாகவே குழந்தை பிறக்கும், அவன் தான் சுதந்திரவாளியா இருப்பான். உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிறதா சுதந்திரவாளி, மற்றவங்களுக்கு உன்னால பிறக்கிற மற்றதெல்லாம் என்னவா இருக்க முடியாது, சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது. உன்னால பிறந்ததுக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் கொடுக்கலாம், அதுங்களுக்கு ஏதோ நல்லதா 4 வார்த்தைகள் அது சொல்லலாம், ஏதோ நல்லதா 4 காரியங்கள் அது நடந்துட்டு போட்டுன்னு சொல்லலாம். ஆனா சுதந்திரவாளியா இருப்பது என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய, கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடிய அந்த சந்ததி என்பது அது உனக்கு சாராளுக்கு பிறகுற குழந்தையா தான் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா சூழ்நிலைகளும் வேற மாதிரி போறதுனால ஆபிரகாம் வேற ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய ஐடியாவை கன்வே பண்றாரு. ஆண்டவர், என் வீட்டில் இருக்கிற எலியேசர் இருந்த மனுஷன் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், நல்ல மனுஷனா இருக்கிறான், அவனை என்னுடைய இந்த அந்தஸ்துகள் எல்லாம் இந்த ஆஸ்திகளுக்கு எல்லாம் அடுத்த வாரிசா என்ன பண்ணிடுறேன் நானு, அறிவித்துறேன் நானு, அவனே என் வீட்டு சுதந்திரவாளியாய் இருக்கிறானே, அவனுக்கு எல்லாம் போயிடும் போல இருக்குது, அவனே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வான் போல இருக்குது இப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதுதான் 5வது வசனம் 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும். எது உண்டாகுது? இப்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு குழப்பங்கள் வரும்போது, ஆசீர்வாதத்தின் வழியை விட்டு விலகும் போது, மாம்சம் உங்களுக்குள்ள தலை தூக்கி ஆடும்பொழுது, உங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்புகிற வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்கிற அந்த முயற்சி வரும்போதெல்லாம் நீங்க வந்து நிற்க வேண்டிய இடம் எங்க? தேவனுடைய வார்த்தை.
You should choose the right truth. சரியான சத்தியத்தை அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள், ஜெயிப்பீர்கள். இல்லைன்னா ஏமாந்து போயிடுவீங்க. சவுல் ஏமாந்தது போல ஜனங்க பேச்சை கேட்டு, அவங்க பேச்சை கேட்டு, இவங்க பேச்சை கேட்டு, பலிகளை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் கீழ்ப்படுதலும் உத்தமம். அவனுக்கு நான் அவன் ஏதாவது சொல்லிட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். நீ அதை கேட்டுட்டு நீ கடவுளுடைய வழியை விட்டுட்டு வேற வழிக்கு போயிடுவ. ஆனா ஆசீர்வாதத்தை இழக்க போறது யாரு? நீதான். ராஜாவின் ஸ்தானத்தை இழக்க போறது யாரு? நீதான். நன்மை இழக்க போறது யாரு? நீதான். அதனாலதான் இந்த இடத்துல ஆபிரகாம் நல்ல வேளை அந்த நிலைமைக்கு போல அதை ஆண்டவர்கிட்ட கன்வே பண்ணிட்டான். கன்வே பண்ண உடனே ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவனுக்கு வார்த்தை உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இவன் உனக்கு யார் அல்ல? மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு அவனுக்கு. இவன் ஒருபோதும் நீ ஒரு திங்க் பண்ணி, நீ ஒரு தாட், உனக்குள்ள ஒரு திட்டம் போட்டு, இவன் தான் என் சுதந்திரவாளி, என் வீட்டில் இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், ஈஸியாக கிடைச்சிருக்கலாம், நீ ஒரு திட்டம் போடலாம். நிறைய நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்கள் அப்படி தான் போடுவோம். நம்ம எப்படி இருந்தால் சரியா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம திட்டம் போடுறோம். பட் யூ ஷுட் லிசன் and you should understand and you should think it is the way of God or not. அது கடவுளுடைய வழி தானா, கடவுளுடைய சித்தம் தானா, கடவுளுடைய வழியின்படி தான் முடிவு எடுத்திருக்கிறான்றத ஆபிரகாமை போல மறு பரிசீலனை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய டிசிஷன் என்பது, உங்களுடைய ஃபைனல் டிசிஷன் என்பது, it should be come out of the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களுடைய முடிவு ஒத்து போகணுங்க. சவுல் பாருங்க, தேவனுடைய வார்த்தையோடு கூட முடிவு பண்ணியிருந்தானா ஜனங்க பேச்சு கேட்டிருக்க மாட்டான். ஜனங்க பேச்சு உதாசீனப்படுத்திருவான். தேவனுடைய வார்த்தை சொன்னபடி எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கு ராஜாவா இருந்திருப்பான். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறான், அவன் அதனால் ராஜாவா இருந்தபடிக்கு தேவனும் அவனை புறக்கணிக்கிறாங்க. என்னைக்கு விசுவாசிகளோட வாழ்க்கை நடக்கிற தவறுகள் அதுதான். நீங்கள் என்னைக்கு உங்களுடைய முடிவுகளை தேவனுடைய வார்த்தையின் உறுதியோடு எடுக்காம, தேவனுடைய வார்த்தையின் உறுதியை சொல்லுகிறத கேட்காம, உங்களுடைய மனதும் உங்களுடைய மாம்சமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுல் சொன்னது போல அவங்க இவங்க சொல்றதும், உங்கள் மனது சொல்றதும், உங்கள் மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்கள் முடிவு எடுப்பீர்களானால் அந்த முடிவுடைய முடிவு என்னவா இருக்கும்னா அது தோல்வியாக தான் அது இருக்கும். ஆசீர்வாதமா இருக்க போறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஏசாவை போலதான் ஆசீர்வாதத்துக்கு மறுபடியும் மனம் திரும்பி கதறி அழுதான் இருக்குது. ஆனால் அவனால் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போயிட்டு. ஒரு விசுவாசி அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, அவனை போல சீர்கட்டவனாய் இருக்காதீங்க. நமக்கு தான் அதை எழுதுறாரு புதிய ஏற்பாட்டில். ஏனென்றால் யூ ஆர் கால்ட் டு பி பிளஸ்ட். 2 பேதுல அப்படியே சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து. எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஆசீர்வாதமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. நீங்க சாபமாய் வாழ்வதில்லை, புறஜாதிகளுக்கு நிந்தனையாய் இல்லை, அவமானமாய் வாழ்வதல்ல, தோல்வியில வாழ்வதல்ல, கஷ்டத்தில் வாழ்வதில்லை. இதனால் தேவனுடைய விருப்பமே இல்லை, இது தேவனால் உண்டாகவும் இல்லை. இட்ஸ் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் யூ. அப்போ நீங்கள் வாழ்க்கையில பாருங்க, ஒரு முடிவை எடுக்க விரும்புகிறீர்கள் என்றால், புருஷன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், பெரிய ஞானிகள், அறிவாளிகள், உங்க நண்பர்களா இருக்கலாம். பட் the final decision should be, the conclusion should be, go through with the word. உங்களுடைய முடிவு என்பது தேவனுடைய வார்த்தையினால் என்ன பண்ண வேண்டும்? அது முடிவெடுக்கப்பட வேண்டும். எதனால் முடிவெடுக்கப்பட வேண்டும்? தேவனுடைய வசனம் அப்படி சொல்லிருக்கு. அதை நம்பி நான் முடிவெடுக்கிறேன், அவ்வளவுதான் இந்த காரியம். that will lead you to the success. அதுதான் உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? அது வெற்றியில, வாழ்வுல, ஆசீர்வாதத்துல கொண்டு போயிட்டு நிறுத்தும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை தப்பிச்சது அப்படிதான். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை இழக்காம போனான்னா காரணம் இப்படிதான். எப்படி? அங்க பாருங்க 4 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும். எவ்வளவு வேலை பார்க்கிறார் பாருங்க ஆண்டவர். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சொல்றார் தெளிவா. ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப ஹெவியா இருக்கு. நீ போட்டிருக்கிற திட்டத்தின் பிரகாரம் இவன் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. நீ போட்டு வச்சிருக்கிற திட்டத்தின் பிரகாரம் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்லை. உன் மனதும் உன் மாம்சமும் விரும்பினபடி உன் வாழ்க்கை நல்லபடியா அமைய போவது, வெற்றியை அமைய போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது
என்னுடைய வார்த்தையில் இருக்கிறது, என்னுடைய வசனத்தில் இருக்கிறது, எனக்கு கீழ்ப்படிதல் இருக்குது, எனக்கு செவி கொடுத்தல் இருக்கிறது. அதுதான் உத்தமம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுக்கு அவனை கொண்டு வந்து சொல்றாரு, சந்ததி தானே வேணும், பிள்ளை தானே இல்லை, போய் இவன் தானே கிடைச்சா அவனுக்கு. கொஞ்சம் வந்து பாரு, உன் சந்ததி எப்படிலாம் திரும்ப நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் வெளியே கூட்டு வர. அதுக்கு தான் தேவனுடைய சிருஷ்டிப்பை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். தேவன் இந்த இயற்கை உலகத்தை படைச்சிருக்கிறார் பாருங்க. நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னா, அறிவுள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னா, யூ ஷுட் லவ் நெக்ஸ்ட் டு காட் இஸ் நேச்சர். கடவுளுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்க வேண்டும்? இயற்கையாக தான் இருக்கும். இயற்கையை வணங்க சொல்லுங்க, பட் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் அண்ட் யூ ஷுட் டேக் இட் காட்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் த நேச்சர். கடவுளுக்குரிய எல்லா தன்மைகளையும் மகிமைகளையும் நீங்கள் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம்? இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்ல, சங்கீதக்காரன் சொல்றாங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதுன்றான். எது வெளிப்படுத்துதா? வானம் வெளிப்படுத்துது, ஆகாய விரிவி வெளிப்படுத்துதுன்றான். ஏனென்றால் அதெல்லாம் கடவுளுடைய கரத்தின் கிரியை என்றான். இட்ஸ் ஆல் ஒர்க்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் காட். தேவனுடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் மதம் செய்யறாரு. ஏன் உள்ளே உட்கார்ந்துருக்கிற? உள்ளே உட்காந்துன்னா உன் கண்ணுக்கு ரெண்டு தான் தெரியும். ஒன்னு இந்த எலியேசர், இன்னொன்னு மலடியான உன் மனைவி. இந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி தவறான முடிவுகளை தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். எதை சொல்ல வராரு? வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும்னு அர்த்தம். வெளியே வானான்னு அர்த்தம். ஆராதனைக்கு வந்துரு, வசனம் பேசுற இடத்துக்கு வந்துரு. இந்த நட்சத்திரத்தை தான் பிற்காலத்துல இயேசு பிறந்த இடத்துக்கு ஞானிகளுக்கு என்ன பண்ணினது? வழி காட்டினதுன்னு இருக்குது. அதுதான் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு நீ ஆராதனைக்கு வரணும், பைபிள் ஸ்டடி செவ்வாய்க்கிழமை வைப்பாரு, போவியா? என்ன அவசியம் இருக்குது? நீ ஞானியா இருந்தீனா நட்சத்திரத்தை நோக்கி என்ன பண்ணணும்? நீ நகர்ந்து வந்துடணும், இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்துடணும், தேவனுடைய வார்த்தை போதிக்கிற இடத்துக்கு வந்துடணும், உட்காரணும், கேட்கணும். கேட்டா மட்டுமே நீ உலக மக்களின் பேச்சை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்காம அந்த ஆசீர்வாதத்தில் மென்மேலும் வளருவதற்கு அது உதவியா உனக்கு இருக்கும். விசுவாசத்தில் வளருவதற்கு இந்த சூழ்நிலை உதவியா இருக்கும். எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் நடப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு சபைகள் இருக்குது, போய் பாருங்க. எல்லாமே இருட்டா கரும்புன்னு மூடி வச்சிருப்பாங்க எல்லாம். காலையில் என் நண்பன் அவன் கிறிஸ்தவன் பாருங்க என்ன கேட்டான், நீ என்ன ஊழியெல்லாம் செய்யறது இல்லையா அப்படின்னா. நான் கேட்டேன், ஊழியம் என்னென்னப்பான்னு கேட்டேன். எங்கள் பாஸ்டர் காலைல 3 மணிலேருந்து ஊழியம் செய்கிறாருமா. கேட்டேன், என்ன ஊழியம் செய்கிறாரு? ஒவ்வொரு விசுவாசி வீடா விசிட்டிங் வராராம். ஒவ்வொரு விசுவாசி வீடா என்ன பண்ணுறாரா? நான் சொன்னேன், எந்த விசுவாசி வீட்டுக்கு போகிறது இல்லையே, கூப்பிட்டாலே ஒழிய, அதுக்கு அவசியமும் இல்லையே. நான் கேட்டேன், அது ஒரு ஊழியம் ஆடாது, கலெக்ஷன். அது என்னது? அது கலெக்ஷன். அது அந்த விசுவாசி வீட்டுக்கு போனால் 100 ரூபா தருவான், இவன் 500 ரூபா தருவான், அவன் 1000 ரூபாய் தருவான். ஹலோ, 3 மணிக்கு ஒரு விசுவாசி வீட்டை போய் எழுப்பி விடுறான்னா எப்படி இருக்கும் பாருங்க மனநிலைமை. நான் கேட்டேன், 3 இதெல்லாம் நியாயமாடாதெல்லாம். போய் பைபிளை போய் பாடி. ஊழியம் என்னன்னு அங்கே இருக்குது. பேதுரும் யோவானும் முடிவு பண்ணிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க, இனிமேல் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். எப்படி இருப்போம்? நாங்கள் எங்களுடைய வேலை அதுதான். பிரீச் த காஸ்பல், தேவனுடைய வசனத்தை போதிக்கிறது, ஜெபிக்கிறது. இதுதான் நாங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணுவோம்? தரித்திருப்போம். விசிட்டிங் போறது, அவனை 4 இடத்துக்கு அமுச்சு விடணும். போ, நீ 4 பேர்கிட்ட போய் பேசு, ஆத்துமாதாயம் மண்ணு, ஆண்டுடைய அன்பை சொல்லு, ஆண்டுடைய அன்பை பகிர் அவங்க கிட்ட போயிட்டு. ஷோ த லவ் தட் காட் ஹேஸ் poured in you. உனக்குள்ள ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பை அவனுக்கு போய் சொல்லு. 10வது அதிகாரம் மத்திய 10 போய் படிச்சு பாருங்க. சீஷருக்கு போய் இயேசு தான் சொல்றாரு, உங்களுக்கு உள்ள பேசி இருக்கிறதை கூரைக்கு மேல என்ன பண்ணுங்கள், நீங்க கேட்ட ஆளுங்க போய் பிரசித்திப்படுத்துங்கள்டார். போய் சொல்லுங்க போயிட்டு. வாயை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊழியன்னா என்னன்னு தெரியணும். உங்க பாஸ்டர் செய்யறத ஊழியம் நினைச்சிட்டு உட்காந்துருக்க புரியுதுங்க? அப்புறம் கடவுளோட ஆசீர்வாதம், கடவுளோட வழிகளை இழந்துட்டு அப்புறம் போனோம். அதுக்கப்புறம் போன வாரம் 3:30 மணி வரைக்கும் ஆராதனை வச்சாராகும். அங்கே 3:30 மணி வரைக்கும் என்ன ஆராதனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த ஊழியத்தில் ஏற்கனவே ஒரு வயசானவர் செத்து போயிட்டாரு, அவரை பற்றி சாட்சி சொல்றதுக்கு விட்டார். காலில் இருந்து 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு மனுஷனை பற்றி ஒரு சாட்சி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனையில் என்ன பிரயோஜனம்? அதனால நான் கேட்குறேன், அவரு சங்கராச்சாரியரா இல்லை வேற யாராவது காந்தியடிகளா? ஊழியக்காரன் தானே, ஊழியம் பண்ணாரா, முடிச்சாரா? அதுக்கு தான் ப்ரேயர் மீட்டிங்னு ஒன்று வச்சிங்களா? அதில் அவரை பற்றி பேசுனீங்களா? மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க,
preach the Christ. கிறிஸ்துவை என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். அதனால தான் பவுல் சொல்றார், நாங்கள் எங்களை அல்ல கிறிஸ்துவை இரட்சகர் என்று கிறிஸ்துவையே நாங்கள் ஆண்டவர் என்று பிரசங்கிக்கிறோம். we preach Christ as a savior. கிறிஸ்துவையே இரட்சகர் என்று என்ன பண்ணுகிறோம், நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களை அல்ல. ஊறி போன கிறிஸ்தவம் பாருங்க, உருப்பட மாட்டானுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. they can't understand. அதனால தான் வாழ்க்கை ரொம்ப தோல்வியிலும் பிரச்சனையிலும் மீள முடியாத சில காரியத்தை போய் சிக்கிக்கிறாங்க பாருங்க. காரணம் என்னன்னா இதுதான், இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கறது இல்லை. எதையோ ஒன்று ஒரு கற்பனையில் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறதாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் சொல்றீங்க பாரு, உள்ள உட்காந்துக்கிட்டு இவனையும் அவனையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வேலைக்காக. வீடு நீ நல்லா கட்டியிருக்கலாம், உனக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், உனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கலாம், நல்ல சூழ்நிலைகள் ஆண்டவர் உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம். அதையே பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறதுனுடைய வேலை இல்லை. கம் அவுட் ஆஃப் தட். வந்து தேவனோட வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, தேவனோட வார்த்தை எங்கே போதிக்கப்படுகிறதோ அங்கே வந்து உட்காந்தினா கவனம் சிதறாம, உன் விசுவாசம் குறைந்து போகாம சரியான வழியில் நீ நடந்து தேவனோட ஆசீர்வாதத்தை நன்மை என்ன பண்ண முடியும்னால பெற்றுக்கொள்ள முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் அதான் சொல்லி கொடுக்குறார், நீ வெளியே வா, நட்சத்திரங்களை பாரு, வாக்குத்தத்தத்தை நினைவு கூற வைக்கிறேன், இவ்வண்ணமாக உன் சந்ததி உண்டாகும். அப்போ ஒவ்வொரு நாளும் நட்சத்திரம் இல்லாம போக போறது இல்லை. ஒவ்வொரு நாள் இரவு வரும்போது சோர்வு வரக்கூடிய நேரமே இந்த இரவு நேரம் தான், மாலை நேரம் தான். அந்த நேரம்லாம் நீ வெளியே வந்துரு, உள்ள இருக்காது, வெளியே வந்து அப்படி வானத்தை அண்ணாந்து பாரு. அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. லுக் ஆன் டு தி ஹெவன். அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுள் உருவம் தெரியுமா, அவர் மூஞ்சி தெரியுமா? இல்லை, அவரோட வார்த்தை தெரியும். இவ்வண்ணமாய் உன் சந்ததி உண்டாகும். இவ்வண்ணமாய் உன் சந்ததி என்ன பண்ணும், உண்டாகும். ஆபிரகாமே, அப்ப தேவனோட வார்த்தை தான் பாருங்க உங்க உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய வழி. அதுக்கு செவி கொடுத்து நீங்கள் வாழும் பொழுதுதான் அங்க ஆசீர்வாதம் என்ன பண்ணும், அங்கே உண்டாகும். இப்ப அடுத்த வசனம் கவனிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் என்ன பண்ணினான், கர்த்தரை. இப்ப அவன் 3ஆம் வருஷத்துல சொன்ன மாதிரி என் வீட்டில் பிறந்த எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்ல. ஆண்டவர் சொல்றார், இவன் சுதந்திரவாளியா இருக்க முடியாது, உன் கர்ப்ப பிறப்பை உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான், உன் சந்ததி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொல்லிட்ட பிறகு அதை ஆபிரகாம் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டான். அதுக்கு தான் அந்த வசனத்தை எடுத்துக்க நான் தலைப்பை வச்சிருக்கிறேன். என்னது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உத்தமம். எலியேசர் முடிவு பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டோடைய வார்த்தை வந்து இல்ல, உன் கர்ப்ப பிறப்பை உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். உடனே நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பினா நீ பலியை பார்க்கலும் எங்க வந்து நிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலும் உத்தமம். அததான் 6ஆவது வசனம் உறுதி செய்து, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் எதை நீதியா என்றார் உங்க வாழ்க்கையில? அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா? வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? Do you obey to the word? அதை ஏற்றுக்கொள்ற மனப்போக்கம் உங்களுக்கு இருக்குதா? கேட்கக்கூடிய மனப்போக்கம் உங்க சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் உண்டா இருக்கிறதா? அதை தான் தேவன் உங்கள் வாழ்க்கை நீதியாக பார்க்கிறார். நிறைய விசுவாசிகளுக்கு அந்த கீழ்ப்படுதலே கிடையாது. அவர் என்னங்க சொல்றது, நான் எங்க சபையில வேற மாதிரி கேட்டேன்னா இருக்கும், எங்க பாஸ்டர் வேற மாதிரி சொல்லி இருக்கிறாரா இருக்கும், அந்த யூடியூப்ல ஒரு பாஸ்டர் வராரு, அவர் வேற மாதிரி சொன்னாரா இருக்கும், இவர் வேற மாதிரி சொல்றாரு, இவரு அதான் கீழ்ப்படியாம போறது. வசனத்தோடு எடுத்து இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். இவ்வளவு சொன்ன பிறகு இல்ல என் வழிகளின் பிறகு தான் போவேன், என் வார்த்தையை தான் நான் கேட்பேன், நான் எடுத்திருக்கிற முடிவுல தான் நிப்பனா, அப்ப சவுலுக்கு நடந்ததுதான் உனக்கு நடக்கும். ஹலோ, ராஜாவாய் கர்த்தருடைய வார்த்தை நீ புறக்கணித்தபடினாலே அவரும் ராஜாவாயிராதபடிக்கு உன்னை புறக்கணித்தார். நாளிலிருந்து இந்த ராஜாவா இருக்க முடியாது. நாளிலிருந்து உன்னுடைய டவுன் ஆரம்பிக்குது, நாளிலிருந்து ஒரு பிளஸிங் குறைய ஆரம்பிக்குது, நாளிலிருந்து உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் தோல்வியில் தான் போய் முடியும். நாளிலிருந்து நீ நாய் மாதிரி வெளியே தான் சுத்திட்டு கிடப்ப. சவுல் அப்படிதான் அடைஞ்சிட்டு இருந்தான் இல்லையா? காரணம் என்ன, சாகிற வரைக்கும் பாருங்க உனக்கு நிம்மதியே இல்லை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செவி கொடுத்தால் ஆபிரகாமை போல நீங்களும் சீமானாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆபிரகாம் அது மட்டும் தான் செஞ்சாங்க கரெக்டா. கர்த்தரை விசுவாசித்தார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லிட்டார், எலியேசரும் தேவையில்லை, வேலைக்காரனும் தேவையில்லை, என்னோட எண்ணமும் தேவையில்லை, என்னோட விருப்பமும் தேவையில்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு, என் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனை எனக்கு சுதந்திரவாளியா இருப்பான், அவனை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அவன் தான் முக்கியம், எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது. எலியேசர் எனக்கு முக்கியம் இல்லை.
என் சுய சித்தம் எனக்கு முக்கியம் இல்லை, என் மாம்சம் சொல்வது எனக்கு முக்கியம் இல்லை, என் சொந்தக்காரன் சொல்றது முக்கியம் இல்லை. தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் உங்களுடைய முடிவை நீங்கள் இறுதியாக எடுக்க வேண்டும். அப்படி இறுதியை எடுத்துட்டீங்கன்னா that will lead you to the success life and blessing life. எப்படி முடியுதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தை எப்படி உறுதியாக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15 முதல் 18வது வசனம் வரைக்கும் பாருங்க. கர்த்தருடைய தூதனான அவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆசீர்வாதம் எப்படி உறுதிப்படுது? இந்த இடத்துல ஈசாக்கு பிறந்துடுறான். பலி செலுத்தும்படியாக தேவன் சொல்றாரு. பலி செலுத்தும்படியாக அந்த கீழ்ப்படிதல் வந்த உடனே ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தினான். செலுத்துற பிறகு ஆண்டவர் அவங்ககிட்ட அந்த பிளஸ்ஸிங்கை உறுதிப்படுத்துறாரு. எப்படி கொண்டு வராரு? கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எதை வச்சு ஆசீர்வாதம்ன்றதுதான் 18ஆம் வசனம் சொல்லுது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். எது கீழ்ப்படிந்தபடியினால்? ஆபிரகாம் ஆண்டவர் சும்மா அவனை ஆசீர்வதிக்கல, ஏதோ கூப்பிட்டாரு அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இல்ல, he chose to live in a blessing life. அவன் முடிவு செஞ்சு வச்சிருந்தான், வாழ்ந்தால் ஆசீர்வாதமான வாழ்க்கையில் வாழ்வது. ஆசீர்வாதமான வாழ்க்கையில வாழ்வதுனா there will be terms and conditions. ஆசீர்வாதமான வாழ்க்கையில வாழ்வதற்கு என்று தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அது என்ன காரியம்? அது செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலுமே உத்தமம். செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலுமே என் ஆசீர்வாதத்திற்குள்ளே வைத்திருக்கும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, உன்னை ஏன் ஆசீர்வதிக்கிறேன்? ஏன் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்? ஏன் உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்றால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. எது கீழ்ப்படிந்தபடியினாலே? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன்னுடைய blessing, உனக்கு நான் தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா தெரியுமா இருக்கும்? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கும். எவ்வளவு பெரிய blessing ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வழிகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது வெறும் நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை, வெறும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதில்லை, நீங்கள் பல ஜாதிகளுக்கு உங்கள் மூலமா என்ன உண்டாயிருக்குமா? ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட கருவிகள் ஒவ்வொருவரும். You will be the blessing for the nations. உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு நீங்கள் தான் யாரா இருப்பீர்கள்? ஆசீர்வாதமான சந்ததிகள். நம்புறீங்களா? நீங்க ஆசீர்வாதமான சந்ததியா இருக்கப்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் பாயிண்ட். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஆசீர்வாதம் உன்னுடையதா இருக்கும். ஆசீர்வாதமா இருப்ப. வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். பூமியின் மனதை தடையாய் உன்னை பெருக பண்ணுவேன். ஏன்னா நீ தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஏன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. அதனால சொல்றேன், ஆசீர்வாதம் என்பது அதுக்கு ஒரு வழியை தேவன் வச்சிருக்கிறாரு. அது என்ன வழி? அது அவருடைய வார்த்தைக்கு, சொல்லுக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் அநேக ஜாதிகளுக்கு என்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? அவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவன் தன் பேரில் ஆணையிட்டார். யார் பேரில் ஆணையிட்டாரா? என் மேல சத்தியமா சொல்றான், ஆபிரகாமே என் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிட்டல, என் வார்த்தையை நீ விசுவாசித்தல, அதை நான் நீதியா எண்ணிட்டேன், அதுதான் சரியானதை எண்ணிட்டேன், அதை உத்தமமா எண்ணிட்டேன், அதுதான் சரியான வழியை எண்ணிட்டேன். ஏன்னா நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தாய். உன் வழிகளை நீ புறம்ப தள்ளிட்ட, உன் எண்ணத்தை நீ புறம்பே தள்ளிட்ட, உன்னுடைய முடிவுகளை தள்ளி விட்டுட்டு தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது? அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஒப்பு கொடுத்தலையா? உன் முடிவை தேவனோட வார்த்தையை கொண்டு முடிவு செய்தாய் அல்லவா? அப்ப நான் சொல்றேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். எப்படி இருப்பாய்? நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உனக்குள் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதம்ன்றது பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இலவசமா கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. என்ன வழி அது? நான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது வழிகளால் அல்ல, கீழ்ப்படிதலாலே ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதம் எதனால் உண்டாயிருக்கிறது? கீழ்ப்படிதலால், by obedience. நம்புறீங்களா நீங்க? அதை அப்ப தேவன் அந்த வழியை வச்சிருக்கிறாருன்னா அந்த வழியை தான் தெரிந்து கொள்ளணும். உங்களுடைய முடிவுகள் ஒவ்வொன்றையும்
தேவனுடைய வசனம் முடிவு செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்க. That will lead you to the success. That will lead you to the life. அது வெற்றிக்கு நேராக உங்களை கொண்டு போகும், வாழ்வுக்கு நேராக கொண்டு போகும். நம்புறீங்களா நீங்க அதை? அதனாலதான் சொல்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இன்னைக்கு புறஜாதிகளா இருக்கிற நமக்கு எப்படி வருதுன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கவனிச்சு பாருங்க. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த வழிதான் சரியானது, அந்த வழிதான் சிறந்தது, அதிலே உறுதியா இருக்கிறேன். அது ஏன் நான் விசுவாசிக்கிறேன்? எலியேசர் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா தான் வச்சிருந்தான். ஆபிரகாம் தன் மகனுக்கே மகளை மருமகளை பார்க்கறது எலியேசர் தான் வச்சான். கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருந்தான். ஒரு காலம் சுதந்திரவாளி ஆக்கவே இல்லை அவன். ஏன் ஆக்கல? ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு, கடவுளுடைய வார்த்தை சொல்லிருச்சு, உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்ல, என்னுடைய வார்த்தையில் தான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும். அதுதான் கடைசியை கொண்டாந்து மகனை பலியிடுவது போது கொண்டாந்து சொல்ற, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க. அப்ப ஆண்டவருடைய திட்டம், சித்தம் அதுதான் பாருங்க. ஏன் உங்களுக்கு கீழ்ப்படிய சொல்றாரு? Because his way is final and his way is best. அவருடைய வழிதான் சிறந்தது, அவருடைய வழிதான் நிலையானது, முடிவானது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வரலாம், உலகத்தார் பல காரியங்களை சொல்லலாம், but your final decision should be finalized by the word. உங்களுடைய முடிவு என்பது தேவனுடைய வார்த்தையை கொண்டே முடிவு செய்யப்பட வேண்டும். நம்புறீங்களா நீங்க அதை? அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் செவி கொடுத்தல், அதுதான் உங்களை சந்ததிக்குள், பூமியில் உள்ள சந்ததிக்குள் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும். நம்புறீங்களா நீங்க? எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் இருக்கும் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்திய வார்த்தைகளின்படி பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலாலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நீர் திட்டமிட்டு வைத்திருந்தீர், நீர் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தீர். இடையில் பலவிதமான சூழ்நிலைகளும் எண்ணங்களும் முடிவுகளும் எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் முடிவு உம்முடைய வார்த்தையிலிருந்து அவன் எடுத்தபடியினால், வார்த்தையிலிருந்து ஆபிரகாம் விசுவாசித்தபடியினால் நீர் அதை நீதியாக எண்ணினீர். அதன் மூலமாக நீர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று என் பேரில் ஆணையிட்டு கொடுத்தேன் என்று சொன்னீர். அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். நாங்களும் தேவரின் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம், உரிமையாளர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையும் அநேக ஜாதிகளுக்குள் தேவரின் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்களும் எங்கள் பின்வரும் சந்ததிகளும் அப்படிப்பட்ட ஆசீர்வாத சந்ததியாக விளங்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு எதிராக சவுலுக்கு சொல்லப்பட்டபடி, சவுலோடு பேசினபடி அப்படிப்பட்ட துன்மார்க்கமான தேவன பக்தியற்ற அல்லது தேவனுடைய அறிவற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளை கேளாமல் தேவரின் செவி கொடுத்தலும் கீழ்ப்படுதலுமே உத்தமம் என்கிற அந்த நிலையிலிருந்து வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமக்கு உண்மையாயிருந்து, உமக்குள்ள வைராக்கியமாயிருந்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் தகுதியானவர்களாய் பாத்திரவான்களாய் நிலை நிற்க தேவரீர் உடைய ஞானத்தை, உடைய அறிவை, உடைய உதவியை, உடைய ஒத்தாசையை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், தேவரீருடைய சந்ததிகள் தேசத்தில் ஆசீர்வாதமான சந்ததியாக, இவர்களுக்குள் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட அப்படிப்பட்ட சந்ததிகளாக கர்த்தர் நீர் இவர்களை தெரிந்து கொண்டபடியால், நீர் இவர்களை தேவர் அழைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வழிகளில் நடக்க நீர் உதவி செய்வீராக. கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மேலான கிருபை, சமாதானம், வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.